காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம 1 பிளாக் பார்க்க போகிறோம். 1 பிளாக் ஸ்கை பிளாக் அதே தான். இந்த 1 பிளாக் போகிறோம். டவுனில் போகிறேன். ஓகே, டெக்ஸ்சர்ஸ் வேறையாக இருக்கே, இருங்க. செட்டிங்ஸு ஆல்ரெடி போட்டு தான் இருக்கா? சரி, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நார்மலாக இருக்கும். சரி வாங்க, நம்ம உள்ளே போகலாம். போயிட்டுருக்கு. வந்துருச்சு. வாங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் உள்ளே போகலாம். 3 2 1 பூம். ஓகே, பிரேக் பண்ணலாம். பிரேக் அதானே, வேறு என்ன பண்ணுறது? பிரேக் பிரேக் பிரேக். போச்சு பிங்க்கு, சாரி பிக்கு. ஓகே விடுங்க, போயிடுச்சு. என்ன பண்ணுறது? 1 2 3 4 வச்சாச்சு. வாங்க, அதையும் உடச்சிரும். 1 2 3. ஓகே, இப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிளும் ஒரு பிக்காக்ஸும் செய்யணும். அப்படி ஒரு ஷவலும் செஞ்சுருவோம். டர்ட் வந்து அடிக்கடி வரும்னு நினைக்கிறேன். அது வரலன்னா வேஸ்ட்டு, வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஷவல் மட்டும் தான் செய்ய முடியுது. அதை ஃபஸ்ட் செஞ்சுருவோம். ஓகே, ஷவல் ஒன்று, பிக்காக்ஸ் ஒன்று. ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணுவோம். இன்றைக்கி கோல் வந்து நம்ம 100 பிளாக்ஸ் மைண்ட் பண்ணுவோம் கைஸ். சொல்லவே மறந்துட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா காட்டும், எத்தனை பிளாக் மைண்ட் பண்ணுறோமோ அது மணி காட்டும். அது ஏன் அப்படி காட்டுதுன்னு தெரில, ஆனால் இந்த வருஷம் அப்படி தான், ஏன்னு தெரில. 100 பிளாக்ஸ் நம்ம கோல்ஸ். அடுத்த வாட்டி நம்ம என்ன கோல் வைக்கலான்னு சொல்லுங்கள் கைஸ். ஜஸ்ட் கிராஃப்ட் பண்ணலாம். உள்ள பொருள் வைக்கணும்ல. ஆல்ரெடி இன்வென்ட்ரி ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு அது தேவைன்னு அப்புறமா எடுத்துப்போம். இருங்க, ட்ரீ சாம்பிளிங் இருக்குல்ல, டர்ட் எடுப்போம், ஸ்டோன் எடுப்போம், கேரட் எதுக்கோ எடுத்துப்போம். டர்ட் ஒரு மூலையில் வச்சு ஓகே, அதில் சாம்பிளிங் வச்சு. ஓகே, இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. கோழி கிளம்பு, தேவையில்ல. ஆமாம், வச்சுருந்தா ப்ரீட் பண்ணியிருக்கலாம்ல சார். சொல்லுங்க, நடந்துச்சு. ஓட 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 ஊருக்கு சீக்கிரம் 28. ஐயோ, உட்காந்துருக்கேன். ஃபர்னஸ்ஸு ஓடி. நெக்ஸ்ட் என்ன, ஒரு ஸ்டோன் பிக்கெக்ஸை கிராஃப்ட் பண்ணணும். அதுவும் ஸ்டோன் எடுத்து கொஞ்சம் நேரத்தில் கிடச்சிடும் நினைக்கிறேன். ஆமாம், 1 2 3 கிடச்சிச்சு. இப்போ பிக்கெக்ஸ் என்னடா வரல? அது பிக்கெக்ஸ் என்னடா வரல? ஸ்டிக்ஸு கிராஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் பிரச்சனை. பிக்கெக்ஸ் வந்துருச்சு. ஏன் ஏன் ஏன்னு கேட்குறேன். ஏன்னு கேட்குறேன். சரி விடுங்க, கண்டினியூ பண்ணுவோம். ஒரு கோல்டு தானே, பெரிய என்ன வேல்யூபிளாக இருக்க போதா? சீக்கிரமாக வந்துடும் கண்டிப்பாக. நல்ல டைமண்ட் நினைச்சேன். ஒரு கோல்டு தானே, சீக்கிரம் வந்துடும். ஒரு கோல்டு தான். வாங்க, நம்ம 100 பிளாக் ரீச் பண்ண இன்னும் எவ்வளோ டைம் எடுக்கும்? ஏன் சொல்லுங்க, 2 கோல்டு தானே, 2 கோல்டு தானே. அப்புறமா கிடச்சிடும், கண்டிப்பாக கிடச்சிடும். ஆல்ரெடி நம்ம 64 65. ஜோக் பண்ணுறீங்களா? என்கிட்ட அயன் பிக்காக்ஸ் இல்லை, என்கிட்ட ஒரு அயன் தான் இருக்குது. ஜோக் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். ஓகே, விடுங்க நடந்தது விடுங்க, கண்டினியூ பண்ணலாம்.
ஓகே வாங்க ஒரு அயன் ஒரு கையில் வச்சுப்போம், மற்றதை கரெக்டாக ஸ்பெல் பண்ணுவோம்ல. வாங்க ஸ்டோன் வச்சு டைமண்டை மைன் பண்ணி லாஸ் பண்ணிவிட்டு, சார் ஆல்ரெடி 2 கோல்டு ஒரு டைமண்டு போயிடுச்சு. ஏன் ஒய் இது பிக்குனால தான் இல்லை அதுவும் நினைக்கிறேன். இன்னும் 2 டைமண்ட் 2 கோல்டு. ஆமான்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க பிக்கு போனோடனே 3 அயன் கிடச்சிருச்சு. 1 2 கிடச்சிருச்சு. ஃபர்னஸில் தூக்கி போடு, ஸ்மெல்ட்டை தூக்கி பண்ணு, நம்ம மைண்ட் பண்ணிகிட்ருக்கோம் நடக்கிறது. ஓகே ஆடி 81 வந்துட்டோம். 384. ஓகே வாங்க மைண்ட் பண்ணுவோம். பிக்கு திருப்பி வந்துருச்சு. தூக்கி போடலாமா வேணாமா? ஓ ஏதாவது பேட் லக் திருப்பி வந்து நம்ம ஆடி 2 கோல்டு டைமண்ட். ஓகே 100 பிளாக்ஸ் ரீச் பண்ணியாச்சு கைஸ். டுடேஸ் கோல்டு. கொஞ்சம் வாங்க நம்ம ஐலாண்டை செட் பண்ணிடுவோம். கடைசியில் வாட்டர் பக்கெட் இருக்கா, வாங்க அப்படியே ட்ரீக்கு பக்கத்தில் வச்சுருவோம். ட்ரீக்கு தேவையில்லன்னு தெரியும், இருந்தாலும் வச்சுப்போம். அப்புறமா வேணும்னா நம்ம வேணால் எடுத்து ஃபார்மிங்க்கு கிராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த எபிசோடில் வேணும். ஓகே நம்ம ஐலாண்ட் அப்படியே பெருசாக்கிறோம் டோட் வச்சு. நல்லா கன்வீனியண்ட்டாக 100 பிளாக்ஸில் பார்த்தீங்களா கிராஸ் வந்துருச்சு. ஸ்ப்ரெட் ஆயிரும் சீக்கிரமாக. இவங்க எங்கேயும் பிளாக் வச்சு விட்டுருவோம், அப்புறம் கீழே விழுந்துட போகிறோம். ஃபுல்லாக கரெக்டாக திரும்பி இருக்கு. ஓகே ஓகே வாங்க நம்ம அயனை ஸ்மெல் பண்ணிடுவோம். அப்படியே எதுக்கு விட்டு வச்சுக்கிட்டு, ஆமாம்ல லைட்டு போயிடுவாங்க. கேம்ப் ஃபயர் செய்யும். ஒரு உட்டு சாரி உட்டன் பிளாங்க்ஸ் சாரி ஸ்டிக்ஸ் இல்லை, வாயிலே வர மாட்டேங்குது. ஓகே செஞ்சாச்சு. ஆமாம் நான் எதுக்கு கேம்ப் ஃபயர் செஞ்சேன், டார்ச்சே செஞ்சுருக்கலாமே. விடுங்க செஞ்சுட்டோம் வச்சுருவோம். ஓகே இப்போதைக்கு எல்லாம் ஓகே. இன்னும் கொஞ்சம் இதுவாக இன்வென்ட்ரி கொஞ்சம் இதுவாக இருக்குது. செஸ்ட்டில் வச்சிடலாம். இன்னும் 22 டோட் இருக்குது செஸ்ட்டில். ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அதெல்லாம் எடுப்போம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அந்த 22 இதையும் சாம்பிளிங் சப்ளைஸ் அயனை மறந்துடும் பாரு. இங்கே 2 தான் இருக்குது. ஓ இன்வென்ட்ரியில் 1 இருக்கா. ஓகே 3 அயன் எடுத்தாச்சு. அப்படியே வாங்க செஞ்சுருவோம். இன்னும் காட்டில் ஒரு ஸ்டிக்ஸு. ஓகே வாங்க செஞ்சுருவோம். டக்குன்னு செஞ்சாச்சு. ஓகே இப்போ என்ன இன்வென்ட்ரி அணைச்சி உள்ளே வச்சுட்டு இன்வென்ட்ரி இது பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு நம்ம போய் சுற்றி டேர்ட் வச்சுருவோம். அதான் இருக்கேன். இதுங்க ஒவ்வொன்றையும் அப்படியே அழகாக அரேஞ்ச் பண்ணி கண்ட இடத்துல வச்சுருக்கறதெல்லாம் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஓகே இருங்க நம்ம சாம்பிளிங் எடுத்துகிட்டு போயிடுவோம். அது சாம்பிளிங் என் கண்ட்ரோல்ஸில் பக் ஆயிடுச்சு. சாரி. செஸ்ட் ஓப்பன் பண்ண போனால் இது கண்ட்ரோல்ஸ் பக் ஆயிடுச்சு. சரிங்க நம்ம போய் சாம்பிளிங் வைப்போம். இங்கே கொஞ்சம் தள்ளியே வைப்போம், ஏன்னா கிட்ட இருந்து வளராமல் இருப்போது. கொஞ்சம் கேப் விட்டு வைப்போம், அப்போ தான் நம்மளுக்கு திருப்பி சாம்பிளிங் கிடைக்கும். அப்புறம் வேஸ்ட்டாக போயிட போகுது. அப்படியே ஃபுல்லாகவே வச்சுருவோம். எதுக்கு இது வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. வாங்க இன்னும் 2 இருக்குல்ல, இங்கே ஒன்று அங்கிட்ட ஒன்று வச்சுருவோம். இங்கே வைப்போம் வாங்க. ஓகே ஓகே போதும். இதுவே நம்மளுக்கு டேர்ட்டு கம்மியாக இருக்குது. நம்ம ப்ளேஸ் பண்ணு. ஓகே சாப்பிளிங்கு சுற்றி 4 தான் கரெக்டாக இருக்குது. ஆனால் இன்னும் என்கிட்ட ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கேன். ஐயோ கொடுங்க. நம்ம அங்கே வச்சுட்டு இதை பிரேக் பண்ணிட்டு நம்ம இங்கே வச்சுருவோம் ஃபர்னஸ் பக்கத்தில். ஓகேங்க இதுதான் என்னோடய எத்தனை வீடியோ, 4ஆவதா 5ஆவது. ஆமாம் 5ஆவது வீடியோ. இதுதான் என்னோடய 5ஆவது வீடியோங்க. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு எபிசோட் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். See you on the next video. Bye.